ஒரு வழக்கறிஞர் எப்படி கௌரவமாக இருக்க வேண்டும், எதற்காக கருப்பு கோட்டு அணிகிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்படுகிறேன். கருப்பு என்று சொன்னால் துக்கத்தை குறிக்கிறது, வருத்தத்தை குறிக்கிறது. தொலைக்காட்சியில நேரடியா நாங்க பேசுறோம். எங்க கிட்ட வந்து என்ன தகவலோ அதை கரெக்டா நீங்க சட்டபூர்வமா கேட்டுக்கலாம். நீங்க அந்த சட்ட புஸ்தகத்துல இருந்து நாங்க படிச்சுட்டு வந்துருவோம். நான் கூகுள்ல இருந்து படிச்சுட்டு வரல. சட்டத்தை மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க வச்சுங்க, எடுத்ததுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு வர மாட்டாங்க. படிச்சவங்களுக்கும் தெரியல, படிக்காதவங்களுக்கும் தெரியல. தவறுன்னு தெரியுதா, அந்த லைட்டை கிராஸ் பண்ணி போகாத. ஹெல்மெட் போடாம போறது குற்றம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் ஹெல்மெட் போடாம ஃபைன் வாங்கிட்டு தானே இருக்காங்க. சட்டம் இருக்கிறதுனால குற்றமே இருக்காதானா? அப்படி கிடையாது, குற்றங்கள் குறையும். கிரைமுங்கிறது உங்களுக்கு சின்ன கிரைமும் இருக்கு, பெரிய கிரைமும் இருக்கு. ஆனால் உங்களுக்கு வெளியே தெரியறதெல்லாம் மேக்ஸிமம் பெரிய கிரைம்ஸ் மட்டும்தான் தெரியும். இது லைஃப்னா இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் என்னென்னா நிறைய இருந்துச்சு. அப்போ படிக்கும்போது அங்கே தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த சட்டம்ன்றது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மிக மிக முக்கியமானது. படிச்சா அது சமுதாயத்துக்கு பயன்படுறதா படி. ஒரு நபருடைய வாழ்க்கையில அவருக்கு எதிராக ஒரு உரிமை மீறல் நடந்திருக்கு அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கே சட்ட அறிவு தேவைப்படும். நம்மள மாதிரி ஃபீமேல்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்டுக்கு போறியா? ஸ்டேஷனா? அதான் ஃபர்ஸ்ட். அப்ப சட்டம் படிக்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் பேசுவோம், துடுக்கா பேசுவோம் போது நிறைய பேசுறீங்க. இதான் வந்து கிடைச்ச பேட் கேம். எல்லா பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சட்டம் ஒன்று தான். ஈவன் கான்ஸ்டியூஷன்லேயே ஒன் ஆஃப் த ஆர்டிகல் 13 லீகல் எய்ட் இருக்குது. இப்போ லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியோட உரிமையாளர் தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்னு சொல்லுது. சார் நயன்தாரா கூட நான் ஃபோட்டோ எடுக்கலாம் சார், என் ஒய்ஃப் கூட இன்னொருத்தர் ஃபோட்டோ எடுத்தா நான் எப்படி சார் ஒத்துப்பேன்? அவங்களும் பொண்ணு இவங்களும் பொண்ணு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்னா பயப்படுவாங்க, நீதிமன்றம்னா பயப்படுவாங்க. டைரக்டா வந்து அரெஸ்ட் பண்ண முடியாதுன்ற விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே அது செய்யறதில்ல. இந்தியா லெவலில் ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். அது அட்வொகேட் மட்டும்தான் செய்ய முடியும். சமூகத்தில் நடக்கிற எந்த விஷயத்தையும் பார்த்து பயம் இல்லாமல் இருக்கு. பட் இதே பயம் எல்லா மக்களுக்கும் போகணும்னா அவங்க என்ன பண்ணணும்? எந்தவித அடிப்படை சட்டமும் தெரியல. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இந்த புதிய யுகத்தில் இந்த மாதிரி பேசியிருக்காங்க சார்ன்னு காமிச்சு, எனக்கு எதுவாக இருந்தாலும் சம்மன் கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நிஜமாவே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்கள் பண்ணுறது ஒரு சாமானிய மக்களுக்கு கூட சட்ட விழிப்புணர்வை நீங்கள் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து கொடுக்கணும். இந்த நல்ல காரியத்தை நீங்கள் தொடரணும்னு என் சார்பாக நான் வந்து உங்ககிட்ட பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்னைக்கு நம்ம புதுயுகம் தொலைக்காட்சி வழங்கும் சட்டம் ஒரு வகுப்பறை லா டே ஸ்பெஷலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியோட நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சட்டம்னா என்ன, நம்ம ஏன் சட்டம் தெரிஞ்சுக்கணும், சட்டம் தெரியாதனால என்னென்ன அநீதிகள் நடக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட வழக்கறிஞர்கள் இருக்காங்க. மட்டும் இல்லாமல் நம்ம ஷோவை வந்து சிறப்பிக்கும் வகையாக வந்துட்டு நம்ம லா எக்ஸ்பர்ட்ஸ் எம்இலேருந்து ஜட்ஜ் எக்ஸாமுக்காக பயிற்சி பெற்று வரும் அட்வொகேட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. we are very happy to have you on the show. சட்டம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது, இன்னைக்கு என்ன கான்ஸ்டியூஷன் டேன்றதை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சார் நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார். இன்னைக்கு தேதி 26/11/2025. இதே நாளில் 1949 நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருந்தது இல்லையா, அதுக்கு அங்கீகாரம் கிடைத்த நாள். அதாவது இந்திய நிர்ணய சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட நாள். இதுதான் சட்ட நாள்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம்னாக்கா அது நிறையா இருக்குது. ஷார்ட்டாக சொல்ல போனால் வேணும் இல்லை, அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி தான் நம்ம எல்லா சிஸ்டமும் என்னன்னாக்கா நீதித்துறை, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் லெஜிஸ்லேச்சர்னாக்க சட்டசபை, பார்லிமெண்ட்டு எல்லாமே அது கட்டுப்பட்டது தான். அது யார் யார் என்னென்ன பவரில் இயங்கணும்னு சொல்லிட்டு வரைமுறை சொல்லியிருக்காங்க. அதன்படி தான் நம்ம இயங்கிட்டு வரோம். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் நம்மளுடைய என்டையர் பேஸே அதுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் வந்துட்டு லா டேனா என்னன்னு சொல்லிட்டாரு. எதுக்காக இந்த லா வந்துட்டு நீங்கள் எல்லாரும் எடுத்து இவ்வளோ பெரிய நிலைமைக்கு நீங்களாம் வந்திருக்கீங்க ஆக்சுவலி. ஆனால் அது வந்து எது வந்து உங்களுக்கு தூண்டுச்சு மேம்? கொஞ்சம் அதை நம்ம கீதா பிரியா மேம்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். நம்ம எண்ணங்கள் தான் பிரதிபலிப்பு. நம்ம சுற்றி வாழ்கிற சூழ்நிலை இருக்கு இல்லையா. நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நார்த் அப்படிதான் மெயின். ஓகே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா குற்றங்கள் அதிகம். சரிதான், ஈஸியாலாம் பெண்கள்லாம் அப்படிலாம் நடந்தெல்லாம் போக முடியாது. அந்த இடத்துல படிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா எங்கம்மா போகிற, ஏதுமா போகிற, இதுதான் சூழ்நிலை. எம்பவர்மெண்ட் ஃபார் உமன் இஸ் நாட் ஸோ ஈஸி. கரெக்ட். ஓகேயா. அப்போ சட்டம் படிக்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் பேசுவோம், துடுக்கா பேசுவோன்றும் போது நிறைய பேசுகிறீங்க. இதான் வந்து கிடைச்ச பேட் கேம். உண்மையை சொல்லிடணும்ல. ஸோ பேசுறது அழுத்த திருத்தமாக பேசணுன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் நாலேஜாக இருக்கணும். அப்படி ஆரம்பித்த விஷயத்தில் என்னுடைய ஆசிரியர்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். எப்போவுமே ஊக்குவிக்கிறது அவங்க தான். நீ எழுந்து பேசுமா,
நீ கொஞ்சம் முன்னாடி வாமா, அந்த ஃபியரை. ரெண்டாவது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொன்னேன். நான் ஒரு வீட்டில் என்ன, நம்ம அம்மா தான் ஃபஸ்ட்டு, நம்ம அப்பா அம்மா தான் குரு. அங்கே பார்த்தீங்கன்னா குரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியர். அதனால் பேச்சாற்றல்ன்றது எங்கள் அம்மாட்ட பார்த்தே கற்றுக்கிட்டது. ஆனால் அவங்கள விட ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அவங்க எங்கிட்ட சொல்கிற விஷயம், ஒன்று படித்தா அது சமுதாயத்துக்கு பயன்படுறதா படின்னு. அப்போ சமுதாயத்துக்குன்னா யார்? சரி, நம்மள மாதிரி ஃபீமேல்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்டுக்கு போறியா? கரெக்ட். ஸ்டேஷனா? அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருந்தது. ஸோ இந்த கோர்ட் ஸ்டேஷன்றது அப்படி கிடையாது. நடைமுறையில் நான் இந்த 20 வருஷத்தில் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நீங்கள் என்ன வகையில் அதை எடுத்துக்கிறீங்க அடுத்தவங்களுக்கு பயன்பாடாக இருக்க முடியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் சைபர் மட்டும் கிடையாது, இன்டெலெக்சுவல் டிசேபிலிட்டியில் எனக்கு தெரிஞ்சு என் கூட படித்த நிறைய பேருங்களுக்கு இருக்கிற குழந்தைகள் ஒரு வீட்லேயாவது ஒரு குழந்தை இந்த மாதிரி இருக்கும். என்ன பண்ணணும்னே தெரியாது. இப்போ வந்து சட்டம் வந்து ப்ரொசீஜரல் லாவோ, நம்ம வந்து குடியரசு, அப்போ எல்லா பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சட்டம் ஒன்று தான், ஈக்குவாலிட்டிஸ் ஒன்று தான். அப்போ இது விஷயமா நான் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது ஒரு 13 வருஷம் அது உள்ள ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதில் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத் ஏரியா டைரக்டர் 2. அந்த இன்டெலெக்சுவல் டிசேபிலிட்டி குழந்தைங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அதில் தான் இந்த மொபைலுன்னும் போது நிறைய அந்த கேஜெட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் சைபரில் நான் எக்ஸ்பர்ட் பண்ணணும்னு நினச்சது. இப்படி ஆரம்பித்தது தான் சிவில்ன்றது, கிரிமினல்ன்றது அங்கே இருக்க ப்ராப்பர்ட்டி கேசஸ். ஓகே. ஸோ என்னோட சொந்த கேஸுக்கே நான் ஆஜரானேன். அப்போ அந்த சட்டம் எனக்கு எப்படின்னா, என் வாழ்க்கையில் எனக்கு தேவைப்பட்ட விஷயங்களுக்கும் சரி, பிறருக்கு நான் எப்படி இருக்க முடியும், இது எல்லாமே வழிகாட்டுதல் எங்கள் குருங்க தான். ஓகே. ஸோ அங்கே ஆரம்பித்தது தான் என் பயணம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ லோகேஷ். இப்போ வந்துட்டு ஆக்சுவலி அந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது நிறையா ஒரு 10 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ண அட்வொகேட்ஸ்க்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது வந்துட்டு அவங்க மைண்டில் ஓடுறது நான் எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து ஒரு சைபர் லா எக்ஸ்பர்ட், எப்படி சார் அந்த ஒரு நான் வந்து இப்போ சைபர் லா எக்ஸ்பர்ட் ஆக போகிறேங்கிற ஒரு இது எப்படி எடுத்தீங்க? ஆக்சுவலாக சட்டத்தில் ஸ்பெஷலைசேஷன் சொன்னால் பொதுவாக பொதுமக்கள் பார்க்குற மாதிரி சிவில், கிரிமினல், கார்பரேட் லாவை தாண்டி ஒரு 40 வகையான பிரிவுகள் இருக்குது. இதில் எல்லாமே எக்ஸ்பர்டைஸ் ஆக முடியும். இதில் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த பரிணாம வளர்ச்சியில் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் அடுத்தடுத்து மாறுவோம் இல்லையா, அப்படி மாறுறப்போ இந்த சைபர் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு. சரிங்களா? பீயிங் அன் அட்வொகேட், ஃப்யூச்சரை ரூல் பண்ண போகிற விஷயம் எதுன்னு பார்த்தா சைபர் தான். இன்றைக்கி மொபைல் இல்லாத ஆளே கிடையாது, இன்டர்நெட் யூஸ் பண்ணாத பர்சனே கிடையாது. அது 2 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 70 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி, இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இதை கிட்டத்தட்ட நான் என்ரோல்மெண்ட் பண்ணி ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே இதை உணர்ந்ததுனால ஐ வாஸ் பீயிங் அன் எக்ஸ்பர்ட். நானாக அதை விருப்பப்பட்டு பலவிதமான கோர்சஸ் நம்ம படித்தோம். இன்றைக்கி எக்ஸ்பர்ட் ஆகி நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணுறதுலையோ இல்லை லீகல் ஃபெட்டர்னிட்டி ட்ரெயின் பண்ணுறதுலையோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறோம். இது என்னுடைய தனிப்பட்ட முறையில் நானாக கற்றுக்கின விஷயங்கள். தேங்க்யூ சார், ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இப்போ வந்துட்டு நம்ம கலைச்செல்வன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம கூட இணைஞ்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் சில கேள்வி கேட்டுருவோம் சார். இப்போது இந்த சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியை வந்துட்டு யார் வந்து ரெகுலராக பார்க்குறா? இப்போது நான் வந்து நோட்டீஸ் பண்ணதை நான் வந்து சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் மாதிரி. இப்போது மக்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு சட்டம் ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு அவங்க போய் நிற்கிறது வந்து இடம் பார்த்திங்கன்னா கோர்ட்டாக இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷனாக தான் இருக்கும். ஸோ ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க நம்ம கேஸை, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு லீகல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறது மூலமாக அவங்களுக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஈவன் அங்கே நம்மளுக்கு கேட்ட மாதிரி ஒரு ரெமெடி கிடைக்கலன்னா அடுத்த ஸ்டெப் என்ன, அது நிறைய மக்களுக்கு தெரியாத கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ இப்போ அந்த அடுத்த ஸ்டெப் என்ன, அந்த ரெமெடியை வந்து இந்த ப்ரோக்ராம் சொல்லியிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஜென்ரலாக எதுக்கு போவோம்னா நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போவோம். பட் இன் ரியாலிட்டி நமக்கு கொடுக்குற எல்லா கம்ப்ளைண்ட்டும் இமீடியட்டாக ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ அப்போது இமீடியட்டாக என்ன பண்ணணுன்றது அங்கே நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி ஷோஸ் முக்கியமாக இந்த புதிய தலைமை நடத்துகிற இந்த இதனால அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஓகே நம்ம வந்து ஹையர் அஃபிஷியலுக்கு வந்து போஸ்ட் அனுப்பணும், அதை வந்து நம்ம ரெக்கார்டாக வச்சுக்கிட்டு வி குட் ஈவன் அப்ரோச் த கோர்ட் டைரக்ட்லி, அது மூலமாக போலீஸை வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வைக்கலாம், இந்த மாதிரி ஒரு ரெமெடி. ஸோ இது வந்து இட்ஸ் வெரி க்ரூஷியல் ப்ரோக்ராம் நான் சொல்லுவேன், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி லீகல் இந்த மாதிரி மக்களுக்காக தான் சட்டம் இருக்குது. அப்போ அந்த சட்டத்தோட அவேர்னஸ் இல்லைன்னா அப்போ அந்த சட்டம்கான பர்பஸே இருக்காது. ஸோ அந்த அவேர்னஸ் எடுத்துகிட்டு போகிறதா ஈவன் கான்ஸ்டியூஷன்லேயே ஒன் ஆஃப் த ஆர்டிகல் 13 லீகல் எய்ட் இருக்குது. ஸோ அந்த லீகல் எய்ட் பண்ணுறது இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுனால ஸோ இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பப்ளிக். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வேற செட் ஆஃப் ஆடியன்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க? நான் தான் மேம் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா ஐ எம் பீயிங் ஜூனியர் அட்வொகேட், மார்னிங் 9 to ஈவினிங் 7 வரைக்கும் ஓடிட்டே இருப்போம். இப்போ நான் வந்து கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் ஃபுல்லாக. பட் இந்த ஆர்டிஐ சம்மந்தமாக, இந்த சிவில் கேஸஸ் சம்மந்தமாக எனக்கு போய் இன்னொருத்தரை தேடி கண்டுபிடிச்சி இதை பற்றி கேட்குறத விட ஒரு 1/2 hour 1 hour பீரியடில்
கிளைண்ட்டோட பேசிஸில் இது என்ன புரியலாம், என்ன அவங்களுக்கு புரிய வைக்கலாம், இந்த கேசஸ் வந்தால் நான் எப்படி அதை அப்ரோச் பண்ணலாம், என்ன ரெமடி சொல்லலாம், நம்ம சீனியர்ஸ் இருக்காங்க நம்மளோட, அவங்க மூலமாக எப்படி பார்க்குறோம் எப்படி தெரிஞ்சுக்கிறோன்றதை நான் கற்றுக்கிறேன். ஸோ கிளைண்ட் ஹேண்ட்லிங்கும் கற்றுக்கலாம். இந்த கேஸ் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும், கிளைண்ட் அப்ரோச்லேருந்து கிளைண்ட் சைட்லேருந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றதையும் கற்றுக்கலாம். ஸோ அது எனக்கு இந்த ஷோ மூலமாக ஒரு பெரிய ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. ஓகே சார், ரொம்பவே அழகாக சொன்னீங்க. கலைச்செல்வன் சார், 38 ஆண்டுகளாக லா ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய புதிய புதிய விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? நம்ம ஏன் சட்டத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன சார்? அதாவதுங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முக்கியமான காரணத்துக்காக இந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நான் இந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் சொன்னீங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் சின்ன வயசில் என்னை சுற்றி இருந்தவங்களாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கடைநிலை ஊழியர்கள், அதாவது கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு மத்தியில் நான் வாழ்ந்தேன். அவங்களாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நைட்டாக பகலாக நம்ம எல்லாம் நினைப்போம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாக்கா நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சல் வரலாம், அதுவும் அட்வொகேட்ஸுங்களுக்கு நிறைய எரிச்சல் வர மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை தரம், அவங்களுடைய கஷ்டம் எல்லாருமே வந்து அந்த சின்ன வயசு, நான் 10 வயசு இருக்கும்போது சொல்லுவாங்க, ஐயோ இந்த மாதிரி கஷ்டம்டா, இவ்வளோ கஷ்டம்டா, நைட்டாக பகலாக கஷ்டப்படுறோம், ஆனால் அதுக்கேற்ற ஊழியம் வர மாட்டேங்குது, சம்பளம் கரெக்டாக வர மாட்டேங்குது, எங்களுடைய கிரீவன்ஸை சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி அந்த புலம்பலை நான் பார்ப்பேன். அப்போது இதுக்கு என்னடா ரெமெடி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். அதுவும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், எஸ்பெஷலி இந்த கடைநிலையில் இருக்கிற இந்த சபார்டினேட் சர்வீஸ் உள்ளவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சின்ன வயசில் நினைப்பேன். அப்போது இதுக்கு என்ன சரியான வழின்னு சொல்லும்போது இந்த லா ப்ரொஃபஷன் எடுத்தேன். அதனால தான் இந்த லாயராக வந்த பிறகு எஸ்பெஷலி நான் வந்து இந்த சர்வீஸ் மேட்ரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக எடுத்ததுக்கு காரணம் அதுதான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒவ்வொருத்தங்களும் 4 பேர் வேலையை செய்வாங்க. ஈவன் நவ் அப்படி தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய கரெக்டாக இன்க்ரிமெண்ட் வருதா, சம்பளம் வருதான்னு கூட அவங்களால போய் கேட்க முடியாத சூழல் இருக்குது. அவங்க பாருங்கள், சங்கம் அதுக்கு தான் கேட்டாங்க, சங்கமும் கிடைக்கல. ஆனால் இதுக்கெல்லாம் ரெமெடியாக தான் இந்த சர்வீஸ் ட்ரிபியூனல் வந்தது. அதுவும் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த டைமில் சர்வீஸ் ட்ரிபியூனல் வரும்போது நிறைய பெனிஃபிட்டு இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டில், எஸ்பெஷலி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான ப்ரொமோஷனு, அவங்களுக்கு வேண்டிய ப்ரொமோஷன்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்கு. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக லா எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்தபடியாக நம்ம சங்கரன் சார் கிட்ட போயிடலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் லா எடுத்தீங்க? முதலில் அரசியலமைப்பு சட்ட தினத்திற்காக எல்லோருக்கும் இன்றைக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். சட்ட தினத்தை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. 2 ஆண்டுகள் 18 மாதங்கள் இரவு பகலாக பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் 299 உறுப்பினர்கள் 114 விவாதங்கள் நடத்தி இந்த அரசியலமைப்பு சட்ட சாசனம் உருவாக்கப்பட்டது. அதை அங்கீகரித்த நாள்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரையிலே சிறிய வயதிலே நான் ஒரு போராட்ட குணமிக்கவன். நான் வழக்கறிஞராக வருகின்ற போது என்னுடைய பள்ளியிலே ஆசிரியர் சொன்னார், நீ முதலில் கௌரவம் படத்தை பார், அப்போதுதான் ஒரு வக்கீலாக ஆவதற்கு நீ முயற்சி செய் என்று சொன்னார். அந்த படத்திலே ஒரு வழக்கறிஞர் எப்படி கௌரவமாக இருக்க வேண்டும், எதற்காக கருப்பு கோட்டு அணிகிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்படுகிறேன். கருப்பு என்று சொன்னால் துக்கத்தை குறிக்கிறது, வருத்தத்தை குறிக்கிறது. நம்மிடத்திலே வருகின்ற கட்சிக்காரர்களுடைய துக்கத்தை, வருத்தத்தை, கவலையை, துன்பத்தை நாம் மனதிலே தாங்கிக் கொண்ட அங்க அடையாளம்தான் இந்த கருப்பு அங்கி. மகாத்மா காந்தி அவர்கள் மேலாடை துறந்ததற்கும் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் கருப்பு அங்கி அணிந்ததற்கும் வரலாறு இருக்கிறது. எனவே இந்த துக்கத்தை குறிக்கின்ற கருப்பு அங்கியை அணிந்து நீதிமன்றத்தின் முன்பு அந்த கட்சிக்காரரின் துன்பத்தை நாமளே அந்த மனதில் தாங்கிய அங்கு அடையாளமாக கருதி நீதியை பெற்றுத்தர வேண்டும். இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். விடுதலை போராட்டத்திலே வழக்கறிஞர்கள் தான் முன்னின்றார்கள். மகாத்மா காந்தி அகிம்சாவாதி, உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார். எத்தனையோ ஆண்டுகள் சிறையில் இருந்தால் இன்றைக்கு பல தலைமுறைகளை வாழ வைத்திருக்கிறார். பளிங்கு மாளிகையிலே பட்டு மெத்தையிலே படுத்து உறங்க வேண்டிய பண்டித ஜவஹர்லால் நேரு 9 ஆண்டு காலம் எல்லாவற்றையும் துறந்து அவர் வாழுகின்ற ஆனந்த பவன் மாளிகையில், அவருடைய தந்தை மோதிலால் நேரு ஒரு வழக்கறிஞர், 4 புற வாசல்கள், எந்த இடத்தில் கார் வருது என்று சொல்ல முடியாது, அப்படி வாழ்ந்தவர் 9 ஆண்டுகள் சுதந்திரத்திற்காக அவர் சிறையிலே பல்வேறு காலகட்டங்களிலே சிறையில் இருந்தார். செக்கெழுத்து மாண்டாரேஸ் வாவு சிதம்பரம் பிள்ளை சிறையிலே அவரை நிர்வாணமாக படுக்க வைத்து கம்பளி போர்வையை அவர் மேல்
போர்த்தி இரும்பு கம்பியை அடித்தார்கள். அது மட்டுமல்ல, சணலை நூற்கின்ற இயந்திரமாக அவருடைய கைகள் மாறியது, இரத்தம் கொட்டியது. மணலும் புழுவும் கலந்த கூளை குடித்தார். இறுதியாக வேலை வாய்ப்பில்லாமல் வழக்கறிஞர் உரிமம் பறிபோனதற்கு பிறகும் வேலை தேடி திரிந்து தன்மானத்திற்காக மண்ணெண்ணெய் விற்று மடிந்தார். மண்ணெண்ணெய் விற்ற தன்மான தியாகி வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இப்படி சுதந்திர போராட்ட வீரர்கள், வழக்கறிஞர்கள் தான் முன்னின்றார்கள். ஈழப் போராட்டத்திலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் முன்னின்று போராடியதைப் போல யாரும் போராடவில்லை. அதனால் பல இன்னல்களை இன்றைக்கும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அடிபட்டார்கள், தடியடிப்பட்டார்கள், எத்தனையோ இன்னல்களை அனுபவித்தார்கள். ஆக நான் வழக்கறிஞர் ஆனது பொருளீட்டுவதற்கோ நீதிபதியாக ஆக வேண்டும் என்பதோ நான் செல்வச் செழிப்பாக வாழ வேண்டும் என்பதில்லை. இயற்கையிலேயே போராட்ட குணம் எனக்கு இருந்தது. அதனால்தான் இந்த வழக்கறிஞர் படிப்பிற்கு எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது. நன்றி. தேங்க்யூ சார். உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் லா டேயோட ஹிஸ்ட்ரியை வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். தேங்க்யூ சார். நம்ம இப்போ வந்து நம்ம ஜூனியர் அட்வொகேட்ஸ் கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுப்போம். எப்போவுமே வந்து ஆசிரியர் வந்துட்டு எப்படி பாடம் நடத்துகிறாங்கங்கிறத வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுப்போம், கரெக்டாக? ஸோ நம்ம லா எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே லா வந்து ஜட்ஜுக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டாக? ஸோ நம்ம லா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எப்படி நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறாங்க, கொஞ்சம் அதை சொல்லுங்களேன். நீங்கள் அக்யூரேசி எப்படி இருக்குது, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எப்படி இருக்குது, அது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். யார் சொல்கிறீங்க? இப்போ ஒரு அட்வொகேட்டை பார்க்கணுன்னா ஃபஸ்ட் அவங்க இருக்கிற இடம் தெரியணும், தேடணும், போகணும், அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அந்த சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணி ஜஸ்ட் ஒரு கால் இங்கே கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெமடி கிடைக்குது. ஓகே. ஸோ அந்த ரெமடி வித்தின் அ மினிட், வித்தின் ஒரு டைம் பீரியடுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு இந்த ஷோ யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, நாட் ஒன்லி ஃபார் வந்து ஜென்ரல் பீப்புள், அதே பிரச்சனையை வச்சிருக்க மக்கள் வந்து நிறைய பேர் கேட்க முடியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு ரெமடி கிடைக்குதுன்னா அது இந்த ஷோ மூலமாக கிடைக்குதுன்னு நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகே சார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அடுத்தது நான் எப்போ பேசுவேன் அப்படின்ட்டு ரொம்பவே ஆவலாக இருக்காங்க யுவஸ்ரீ மேம். சொல்லுங்க மேம், நீங்கள் ஏன் சட்டம் எடுத்தீங்க? முதலில் அனைவருக்கும் அரசியல் அமைப்பு தின நல்வாழ்த்துக்கள். சட்டம்ன்றது பெண்களுக்கு ரொம்ப அவசியமான விஷயம். அதை உணர்ந்து தான் எங்கள் வீட்லேயும் சட்டம் படிக்கணும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எங்களோட குடும்பத்தில் முதல் வழக்கறிஞராக நான் வந்து சட்டம் பயின்றேன். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு சட்டம் பற்றின விழிப்புணர்வு மிக மிக அவசியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபருடைய வாழ்க்கையில் அவருக்கு எதிராக ஒரு உரிமை மீறல் நடந்திருக்கு அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கே சட்ட அறிவு தேவைப்படும். இதை நான் இல்லை, எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க, அவங்க மூலயமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, கல்யாணமாகி 13 வருடங்கள் பிறகு அவங்க விவாகரத்துக்கு எங்ககிட்ட வராங்க. ஏன் இவ்வளோ வருஷம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் கல்யாணம் ஒரு 18 வயசில் நடக்கப்படுது. ஆரம்ப காலத்தில் கல்யாணம் ஆகி 3வது நாளே கெரோசின் ஊற்றுறாங்க. அடுத்து கொடுமைக்கு மேலே கொடுமையை அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இது தப்பாக கரெக்டானே தெரியல. ஏன்னா 18 வயசுன்னும் போது காலேஜ் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிற ஒரு மாணவியாக தான் அவங்க இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட தாய் வீட்டில் போய் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு அடுத்து ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீ வந்து ஒரே வாரத்தில் மூட்டை முடிச்சியை கட்டிட்டு வந்துட்டனா என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போ அந்த பெண்மணிக்கு என்ன வந்து புகுத்தப்படுதுன்னா, ஒரு கல்யாணமாகன ஒரு கணவன் வீட்டில் இப்படி தான் கொடுமைகள் நடக்கப்படும்ன்றதை அவங்க டீஃபால்ட்டாகவே அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த வார்த்தை என்னை இன்ன வரைக்கும் பாதிக்குது. என்னன்னா, எனக்கு இது வந்து தப்புனே தெரியலை அப்படிங்கிறாங்க. அவங்கள அடித்து கொடுமை பண்ணுறது, கெரோசின் ஊற்றுறது எதுவுமே தப்புனே தெரியலை அப்படின்ட்டு பொறுமையாக வாழ்ந்து 2 குழந்தைங்களும் பிறந்து வேறு வழியே இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து அவ்வளோ காலங்களுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் அந்த நபரே வந்து டிவோர்ஸ் அப்படின்னு நிற்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் கொடுக்குறாங்க. அப்போது இந்த சட்டம்ன்றது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மிக மிக முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண ஆள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு உரிமை மீறல் ஏற்பட்டுதா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சட்டம் தேவை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொருத்தருக்கு எதிராக அவர் எந்த விதமான தவறுகளையும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்கும் சட்ட அறிவு தேவையானது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் ஒருத்தர் உயிரோடு இருக்கும் பொழுது மட்டும் கிடையாது, ஒரு குழந்தை அம்மாவின் கருவில் இருக்கும் பொழுதிலிருந்தே அந்த குழந்தைக்கு சட்டம் வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த குழந்தை வளர்ந்து ஒரு பருவங்களிலும் அந்த குழந்தைகளுக்கு சட்டம் இருக்குது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட சட்டம் வந்து தேவைப்படுகிறது நம்ம
நம்ம நாட்டில் எல்லாருக்குமே, உலக அளவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது தேவை. முக்கியமாக நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் சட்ட அறிவு தேவை. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் எளிய முறையில் மக்களுக்கு சட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறது மிக மிக நல்ல விஷயம். அதனால என்ன இம்பாக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பேசிக்கான நாலேஜ் கிடைக்குது. இப்போ எல்லாரும் வந்து சட்ட புத்தகங்களை திருப்பி பார்த்துட்டு சட்ட வல்லுநர்கள் ஆயிடலாமா? அது தேவை கிடையாது. அட்லீஸ்ட் மக்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற அடிப்படை உரிமைகள், அடிப்படையான விஷயம். இப்போ இவங்க எல்லாம் பேசின மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன பண்ணணும், இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நான் யாரை போய் அணுகணும் அப்படிங்கிற அளவுக்கு பொதுவான இந்த சட்ட அறிவு, அடிப்படையான அறிவை நீங்க எடுத்துரைக்கிறது ரொம்பவே வரவேற்பிற்குரிய ஒரு விஷயம்தான். அதே போல அனைவரும் சட்டம் பற்றின விழிப்புணர்வை தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்ல முறையில் எடுத்துட்டு போகணுன்றதை நான் சொல்லி. தேங்க்யூ மேம். சட்டமே அவசியம் அப்படிங்கிறது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக அழகாக சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஜூனியர் அட்வொகேட்ஸ் கிட்ட வந்துடலாம். இப்போ சட்டம் ஏன் அவசியம் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கரெக்டாக? இதனால் வந்துட்டு இவங்களுக்கு ஆக்சுவலி சட்டம் தெரிஞ்சிருந்தால் இவங்க இதில் போய் மாட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆளும் எனக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மேடம், சட்டம்னா என்னன்றதை விட சட்டம் என்ன பண்ணியிருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் 58 வயசு, காதர் பாஷான்னு பேர். அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் சின்ன பையனோடு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி என்னை குஷ்டு போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு. அவர் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயில். அவர் வந்துட்டு இந்த மாதிரி இந்த புதியுகத்தில் இந்த மாதிரி பேசியிருக்காங்க சார்ன்னு காமிச்சு எனக்கு எதுவாக இருந்தாலும் சம்மன் கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஸோ நிஜமாகவே நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்கள் பண்ணுறது ஒரு சாமானிய மக்களுக்கு கூட சட்ட விழிப்புணர்வை நீங்கள் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து கொடுக்கணும். இந்த நல்ல காரியத்தை நீங்கள் தொடரணும்னு என் சார்பாக நான் வந்து உங்ககிட்ட பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேரை நீங்கள் சொல்லவே இல்லையே. என் பேர் அட்வொகேட் சந்தோஷ், ஹைகோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட். தேங்க்யூ சந்தோஷ். அடுத்து வந்துட்டு நம்ம உங்கள் பேரை சொல்லுங்களேன். வணக்கம், என்னோட பேர் அஜய் கிருஷ்ணா. ஓகே. ஸோ நான் வந்து ஏன் லா ஃபீல்டில் வந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது எல்லாருக்குமே வந்து சரிசமமான வாய்ப்பு அப்படின்றது வந்து ஒன்று இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கோ ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்கிறதுனால வந்து நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். ஸோ அவங்களுக்கான வாய்ப்பு வந்து சரியாக கிடைக்கணும். ஸோ இங்கே வந்து என்னென்னா பணம் அப்புறம் அதிகாரம் அதை பார்த்து தான் வந்து அவங்களோட வாய்ப்பு அந்த மாதிரி வந்து கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே வந்து நீதி வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை வந்து சரிசமமாக கொடுக்கணும். அவங்களோட திறமைக்கு பார்த்து அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை வந்து ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து உங்கள் பேர் சார். உங்கள் பேரை நீங்கள் உங்களுடைய சட்டமே அவசியம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய பேர் வந்து சோ கார்த்திக் ராஜா. ஓகே. நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது சட்டத்தின் மூலயமா நான் கடந்து வந்த பாதை, அதாவது லா வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லோரும் இதனால் பாதிக்கப்பட்டேன் அதனால் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது இல்லை. நம்ம லா படித்ததுக்கப்புறமா நம்மளை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ரெமடிலாம் வந்து நம்ம கொடுக்கணும். ஒரு 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 சிவில் கேஸ் இருக்குது, ஒரு கிரிமினல் கேஸ் இருக்குது. ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மக்கள், ஒரு பொதுமக்கள் வந்து வராங்க நம்மக்கிட்ட, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சிவில் மேட்டராக நடக்குது, ஒரு கிரிமினல் மேட்டராக நடக்குது, இது சம்மந்தமாக என்ன பண்ணணும் ஏது அந்த அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக சட்டம் வந்து லா படிக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, கான்ஸ்டியூஷனை உருவாக்குறது வந்து லா படிக்கிறவங்க, போலீஸாக இருக்கிறவங்க, ஜட்ஜாக இருக்கிறவங்க அப்படின்னு கிடையாது. பாமர மக்கள்ல இருந்து இந்திய குடியரசுத் தலைவர் வரைக்குமே லாங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான். அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனக்கு லா படிக்க நிறைய விஷயங்கள் வந்து ஆர்வம் வந்தது. அதில் ஃபஸ்ட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 72 குடியரசுத் தலைவர் வந்து மன்னிப்பு அதிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு நபர் வந்து கொலை செஞ்சிடறாரு, இல்லை ஒரு ரேப் பண்ணிடுறாரு. கோர்ட் என்ன பண்ணுது, சாட்சிகளை வந்து ஆராய்ந்து அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஹைகோர்ட்டு போகிறாரு. ஹைகோர்ட்லேயும் வந்து கன்விக்ஷன் வந்து இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க, அங்கேயும் வந்து கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா ஆர்டிகல் 72 பயன்படுத்தி பிரசிடெண்ட் வந்து கன்விக்ஷன் கொடுத்த ஒரு நபரை வந்து விடுதலை செய்கிறாரு. நான் வந்து உனக்கு மன்னிப்பு அதிகாரம் எனக்கு இருக்குது, நான் உன்னை வந்து வெளியே விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னும் பொழுது, அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆகட்டும், ஒரு ஹைகோர்ட் ஆகட்டும், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், அவங்க கொடுத்த
ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது. புரியுது. எந்த ஒரு சாட்சியை வந்து தீர விசாரிக்காமல் ஒருத்தவங்களை வந்து கன்விக்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ தண்டிக்கப்பட்ட நபரை வந்து பிரசிடென்ட் வந்து ஏன் வந்து விடுதலை பண்ணணும், அவருக்கு ஏன் இந்த மாதிரியான அதிகாரத்தை ஒன்று வச்சுருக்கணும், அதை முதல்ல கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துடணும். 72 ஆகட்டும், கவர்னருக்கு கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் 161 ஆகட்டும், அதை வந்து எடுத்துடணும். இது ஒரு விஷயம். இது வந்து நான் பர்சனலாக வந்து திருச்சி லா காலேஜில் படித்தேன். திருச்சி லா காலேஜில் வந்து கோர்ட்டு விசிட் வந்து போடும்போது நான் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு மகிழா கோர்ட் ஜட்ஜி ஆனரபிள் ஜஸ்டிஸ் வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் நிற்க வச்சு பேசிகிட்டு இருந்தார். ஒவ்வொருத்தவங்களாம் வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. என்னையும் கேட்டாங்க, எங்கே படிக்கிற என்னன்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு கொஷின் ஒன்று கேட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்ன மாதிரியான ஜுடிஷியல் பவர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நான் வந்து முன்னே போயிட்டு என்ன சொன்னேன், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கேடர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். பரவாயில்ல, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய பையனுக்கு வந்து இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி என்னை கேட்டார். ஐயா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேளுங்க அப்படின்னாரு. நான் இப்போ கேட்ட அந்த ஆர்டிகல் 72ம் 161 எதுக்காக இருக்கணும், நீங்கள் வந்து தண்டிக்கிறீங்க ஒரு நபரை, அந்த நீங்கள் தண்டிக்கிறீங்க, ஹைகோர்ட் போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, அதுக்கப்புறமா பிரசிடென்ட் வந்து எனக்கு மன்னிப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அவர் விடுதலை செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் கொடுத்த தீர்ப்பு தப்பா அப்படின்ற ஒரு கொஷினை வந்து நான் கேட்டேன். இது வந்து எனக்கு பர்சனலாகவே ஒரு டவுட்டாக இருக்குது. அதை நான் இன்னொரு இடத்துலையும் கேட்டேன். எங்கே கேட்டேன் அப்படின்னா, ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கிட்டையும் நான் கேட்டேன். அவர் வந்து பர்சனலாக வேறு ஒரு ஷோவில் வந்து அவர் வரும்பொழுது இந்த கொஷின் நான் கேட்டேன். அவர் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர். நான் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஸ்பயர் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் தான். அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய முன்னாள் இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர் வந்து சொன்னார், ஆனந்த் வெங்கடேஷ் அவர் எடுக்கக்கூடிய சூமோட்டோ கேசஸுக்கெலாம் அவர் ஒரு கருத்து தெரிவித்தார். என்ன தெரிவித்தார்னா, இந்த மாதிரியான நீதிபதிகள் இருக்கிறதுக்கு கடவுளுக்கு நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னார். ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. அதனால் இனி என்னுடைய லா ஃபீல்டில் அட்வொகேட்டாக இருந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பொதுமக்களுக்கு கொண்டு போகிறத விட அதை வந்து அந்த என்ஃபோர்ஸ் பண்ணுற அந்த பவர், இம்ப்ளீட் பண்ணுற அந்த பவர் யார்கிட்ட அப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஜட்ஜஸ்ட்டு தான் இருக்குது. அதுக்காக நான் ஒரு சிறந்த இடம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு லா எக்ஸ்பர்ட் தான் வந்து எனக்கு அருமையான ஒரு இடமா இருந்தது. ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. என் பேர் வரலட்சுமி. நான் உயர்நீதிமன்றத்தில் 13 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் எதுக்கு படிக்க வந்தேன்னா, எங்கள் அம்மாவும் சார் கலைச்செல்வன் சார் தான் படிக்கணும், சட்டம் படிக்கணும்னு சொன்னார். அவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் படித்தேன். ஆனால் அது பிற்காலத்தில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அவங்க சொன்னது என்ன, இலவசமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், பணம் வாங்காமல் பண்ணணுன்றது தான் எங்கள் அம்மாவோட இஷ்டம். அதே மாதிரி நான் ஹைகோர்ட்டில் லீகல் எய்டில் வந்து ஃப்ரீயாக கேஸ் எல்லாம் எடுத்து நடத்துகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு சின்ன விஷயம், ஆசைப்படுறது என்னென்னா, ஏழை எளிய மக்களுக்காக அரசாங்கம் வந்து இலவச சட்ட உதவி மையம்னு ஹைகோர்ட்லேயும் சரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது ஏழைகளுக்காக வந்து செயல்படுது. அங்கே நல்ல சீனியர்ஸ் அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏழை எளிய மக்கள் வந்து அங்கே போய் பயன்பெறணும்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் மதுஸ்மிதா. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் பள்ளி படிக்கும்போது தொலைக்காட்சியில் ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தேன். அந்த மூவியில் ஒரு அட்வொகேட் அவங்க கிளையண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கான எப்படி ரைட்ஸை வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு பார்த்து இன்ஸ்பயராக தான் நான் லா படித்தேன். அது மூலிமா படித்து முடித்தேன். இந்த சட்டம் ஏன் வந்து பொதுமக்களுக்கு தெரியணும்னா, அவங்களோட அடிப்படை உரிமைகள் கடமைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலைன்னா அவங்களுக்கு எப்படி நீதிமன்றம் அணுகணும்னு சொல்லி தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எங்களோட கல்லூரியில் வந்து ஒரு லீகல் எய்ட் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கேம்ப் மூலிமா நான் வந்து பொதுமக்களை பார்க்க போயிருந்தேன். பொதுமக்களை பார்க்க போயிருந்த போது அவங்களுக்கு எந்த வித அடிப்படை சட்டமும் தெரியல. நாங்கள் சொன்ன பிறகு தெரிஞ்சுக்கலாம், நாங்கள் இனிமேல் போய் நாங்கள் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறோம், நாங்கள் இதுக்கெலாம் வந்து பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு மன நிறைவாக இருந்தது. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய மக்களுக்கு வந்து இந்த பேசிக்கான ஒரு உரிமை கூட போய் சேரலைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் டே மூலிமா அவங்க எல்லாரும் இந்த அவேர்னஸ் எடுத்துக்கிட்டு அவங்க கண்டிப்பாக வந்து லீகல் அவேர்னஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். என் பேர் சபரிராமா. நான் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 3rd இயர் வந்து ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். இப்போது லா வந்து எதுக்கு எடுத்தேன்னா, அந்தளவுக்கு அதில் போக வேணாம், ஏன்னா அது ஜென்ரலான டாபிக். இப்போ வந்து சட்டம்னு பார்த்தீங்கன்னா க்ரைம். இப்போ க்ரைமுங்கிறது உங்களுக்கு சின்ன க்ரைமும் இருக்குது, பெரிய க்ரைமும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வெளியே தெரியறதெல்லாம் மேக்ஸிமம் பெரிய க்ரைம்ஸ் மட்டும்தான் தெரியுது. இப்போ சின்ன க்ரைமுங்கிறது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போ ஜிஎஸ்டியில் வந்து அமௌண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ ஜிஎஸ்டியில் அமௌண்ட் வந்து அந்த சேஞ்சஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்குறீங்கன்னு வைங்க, முன்னாடி அதோட ரேட் வந்து 10 ரூபீஸாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதோட ரேட் 9 ரூபீஸ் தான், டியூ டு ஜிஎஸ்டி ஆக்ட்.
ஓகேங்களா? இப்போது அந்த இடத்துல அந்த 9 ருபீஸ்னு மாறி இருக்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அவன் இப்போ நீங்கள் போய் ஒரு கடையில் வந்து ஒரு 10 ருபீஸ் பிஸ்கட் பேக்கெட் வாங்குறீங்கன்னா 10 ருபீஸ் தான் கொடுத்து வாங்குவீங்க. ஆனால் அந்த ஸ்டிக்கர் லேபிளில் பார்த்தீங்கன்னா 9 ருபீஸ்னு இருக்கும். இப்போ ஒரு பிஸ்கட் பேக்கெட்டுக்கு 1 ருபீன்னு நீங்கள் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஈவன் 1 penny கவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அது 1000 பிஸ்கட் பேக்கெட்ஸ் அவங்க சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஆகுது? அந்த மாதிரி யோசிக்கும் போது ஸ்மால் பீஸ் ஆஃப் சின்ன க்ரைம் கூட, ஒரு சின்ன தப்பு கூட க்ரைம் தான். அந்த மாதிரி தான் நாம் பார்க்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கலாம். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கன்சியூமர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு ரீட்ரஸல் கமிஷன் இருக்குது, கன்சியூமர் கமிஷன். அந்த கன்சியூமர் கமிஷனில் எதர் நீங்கள் டைரெக்டாகவும் போகலாம், இல்லை நீங்கள் அட்வொகேட்ஸ் வச்சு கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறையா கேசஸ் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கு. ஆல் ஓவர் வேர்ல்டு, இந்தியா எல்லாத்துலையும் நடந்திருக்கு. அதில் நிறைய பேர் காம்பன்சேஷனும் வாங்கியிருக்காங்க. என்னோட நேம் ரித்திக் வீரமணி. நான் ஏன் இந்த லா அப்படின்ற ஒரு கெரியரை சூஸ் பண்ணேன்னா, இந்த சமூகத்தில் நடக்கிற அநீதி இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். சட்டத்தை மீறுறாங்க, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிது. பட் இதை எதிர்த்து கேள்வி கேட்டால் தான் அங்கே ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு அநீதி நடந்தவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும், ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஃபேவராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். அப்போ அந்த கேள்வி கேட்குறது யார் அப்படின்னு அந்த ரோல் யாருக்கு இருக்குன்னா, the person who wears this black coat. ஸோ இந்த black coatக்கு மட்டும்தான் against the people, against the person who are in uniform services, even against the court, even against the judge, நீங்கள் வயலேட் பண்ணுறீங்க, யூ ஆர் அகைன்ஸ்ட் அப்படின்ற கேள்வி கேட்குற ஒரு 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 இதை கொடுக்குறது இந்த பிளாக் கோட். ஸோ இதை சூஸ் பண்ணாதான் என்னையை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் யார் பின்னாடி தாழ்த்தப்படுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு அநீதி நடக்குது அப்படின்றத கேள்வி கேட்குறதுக்கு சரியான ஒரு 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 ஜாபுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த சூஸ் பண்ணேன். நவ் பீயிங் 2 years இந்த ப்ராக்டிஸில் இருக்கேன். பல பேருக்கு பல விதமாக நான் குரல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல். யுவஸ்ரீ மேம், இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்தீங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேம், சட்டம் ஏன் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு? பொதுவாகவே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்களின் புனித நூல்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி மட்டும் கிடையாது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம்ன்றது இந்திய குடிமக்கள் அனைவரது புனித நூல்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் உங்களுக்கு யாருக்கு அதிகப்படியான முக்கியத்துவம், யாரை வந்து சுப்ரீம் பவர்னு சொல்கிறாங்களா, இந்திய மக்களை தான், குடிமக்களை தான் சொல்கிறாங்க. ஒரு மக்களுக்கும், அதாவது ஒரு மனிதருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்குன்றதை பொறுத்து சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால் அது நடைமுறைப்படுத்த வேண்டியது யாரோட கடமைன்னு பார்த்தீங்கன்னா குடிமக்களுடைய கடமை தான். அவங்க தான் வந்து செயல்படுத்தணும். யார் பாதுகாக்கிறதுனா வழக்கறிஞர்கள், நீதிபதிகள்ன்றதை தாண்டி குடிமக்கள் ஒருத்தரும் அந்த கடமையை உணர்ந்தால்தான் சட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும். இது ஒரு விஷயம். அப்ப பொதுமக்கள் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, அப்ப சட்டம் தெரிஞ்சா குற்றங்கள் குறைஞ்சிருமா, குற்றமே இல்லாம போயிடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ரொம்ப சின்ன ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஹெல்மெட் போடாம போறது குற்றம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் ஹெல்மெட் போடாம ஃபைன் வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல சட்டத்துக்கு எதிராக செய்யக்கூடாதுன்னு தெரியுது, சட்டம் இருக்குன்னு தெரியுது, அந்த இடத்துல ஆனா அந்த தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ சட்டம் இருக்கிறதுனால குற்றமே இருக்காதானா? அப்படி கிடையாது, குற்றங்கள் குறையும். இப்போ ஒரு இடத்துல வந்து ஹெல்மெட் போடாமல் போகிறேன் அப்படின்னு இருந்தான்னா அங்கே போலீஸ் இருப்பாங்க, இல்லை கேமரா இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுது இல்லையா? ஸோ அதனால் சட்டம் இருக்கிறதுனால குற்றங்கள் குறையுது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிப்பாங்க. ஸோ எல்லா விஷயத்துக்குமே இது பொருந்தும். அதனால் சட்டம் இருக்கிறது மக்களிடையே குற்றங்களை குறைக்கிறதுக்கு. நம்ம எல்லாருமே மனிதர்களுக்கு நடுவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக தான் சட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, லீகல் அட்வைஸ்ன்னு போனால், லீகல் கன்சல்டேஷன் போனால் ஒரு 5000 10,000 செலவாயிடும் அப்படின்னு ரொம்ப சின்ன விஷயத்துக்காக அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் வாழ்நாள் முழுக்க அது ஒரு கரும்புள்ளியாக ஏற்படுத்தும் அவங்களோட வாழ்க்கையிலன்னு அதை உணர மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமா அடிப்படையான உரிமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அதை வச்சு அவங்க வந்து வாழ்க்கையில் அதை பயன்படுத்தட்டும். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்ட வல்லுநர்கள் அணுகிறது நல்லது. மேம், இப்போ சட்டம் ஒழுங்காக செயல்படணும்னா மக்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பொறுப்புகள்னா என்ன மேம்? ஃபஸ்ட்டு சுய ஒழுக்கம். ஓகே, முதல்ல ஷார்ட்டாக முடிக்கணும். சுய ஒழுக்கம், தன்னை பற்றி ஃபஸ்ட்டு செல்ஃப் டிசிப்ளின். நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் சொன்னது வந்து கரெக்டு. சின்ன குற்றமா பெரிய குற்றமா, விஷம் இவ்வளோன்னு எடுத்தாலும் விஷம் தான், இவ்வளோதான். ஸோ நான் ஒழுக்கமாக நடக்கிறேன்னா என் குழந்தைகள், என்னோட சமுதாயம். அப்போது நம்ம வழிமுறைகளை நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது தவறுன்னு தெரியுதா, அந்த லைட்டை க்ராஸ் பண்ணி போகாத. ஸோ இது வந்து இந்த லிமிட்ஸ், சின்ன சின்ன லிமிட்ஸ் தான். நாங்கள் லைனில் தான் போனோன்னா எனக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துகிட்டு உள்ளே போக வேண்டாம்.
எனக்கு ஏதாவது வழி கிடைக்குமா? ஸோ பிரைப் ஆனாலும் சரி, ஒரு ஃபார்மாலிட்டிஸ்ன்னு சொல்லி நம்ம பேர்களை நிறைய மாற்றிட்டு வரோம். ஸோ முன்னாடி போய் நம்ம அவசர உலகத்தில் அவசரமாக செய்யணுன்றது தான் நிறைய பிரச்சனைக்கு காரணம். அவசரம், அடுத்தது அறியாமை, இன்னொன்று வேகம், இன்ஸ்டண்ட்டாக முடிச்சிடணும். அப்போ என்ன வழிகள் இருக்குது? இதே தான் கோர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் லாஸ்னால் எனக்கு ஒரு வரும்போது நீங்கள் ஒரு கேஸ் சொல்லுவீங்க, நான் ஒரு ப்ரேயர் போடுவேன், அப்போ ஐஏன்னு ஒன்று நான் ஃபைல் பண்ணுவேன், அது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஐஏல நீங்கள் இன்னொரு ப்ரேயர் போடுங்க, ஒரு ப்ரேயர் தான், ஒரு பரிகாரம் தான் ஒரு கேஸுக்கு சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு பரிகாரம் கேட்குறேன்னும் போது அதில் என்ன வேணும்? அப்போ நாங்கள் சட்டம் சொல்லுவோம், ஏங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குது, இந்த இடத்துல இதைத்தான் கேட்க முடியும். ஏன் மேடம் என் கேஸ் இவ்வளோ நீட்டப்பாக போகுது, ஏன் இந்த லோயர் கோர்ட்லேருந்து அப்பீலுக்கு போகிறீங்க? இப்படி எல்லாத்தையும் கேட்கும்போது பரிகாரம் கேட்டு வந்து உங்களுக்கு முழுமையாக அடையணும்னு தான் எல்லாருமே நினைப்போம். இப்போ இதுதான் சட்டத்தில் கிடைக்கிற இது. ஆனால் நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு வர்றது இன்ஸ்டன்ட். இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா கூகுளில் பார்த்தா எல்லாம் கிடைச்சிடும். கூகுளில் பார்க்கறது எல்லாமே தவறு தான். ஓகே, அதில் பாதி தவறான விஷயங்களை தான் அப்டேட் பண்ணுறாங்க. அதை வைத்து தான் ஒரு வழக்கறிஞரையோ யாரையோ ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. செகண்ட் ஒப்பீனியன் எங்கே போகுதுன்னா, ஒரு வழக்கறிஞரை கேள்வி கேட்கும்போது நான் கூகுளில் இதை பார்த்தேன். தொலைக்காட்சியில் நேரடியாக நாங்கள் பேசுகிறோம், எங்ககிட்ட வந்து என்ன தகவலோ அதை கரெக்டாக நீங்கள் சட்டபூர்வமாக கேட்டுக்கலாம். நீங்கள் அந்த சட்ட புஸ்தகத்துலேருந்து நாங்கள் படிச்சுட்டு வந்தவங்க, ஆனால் கூகுள்லேருந்து படிச்சுட்டு வரல. கூகுள் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நுட்பமான பொருள். அதில் யார் வேணாலும் எது வேணாலும் எழுதலாம். ஃபார் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. தவறு தான் அப்படின்னு அதுக்கு கேஸு நிறைய வல்லுநர்கள் நாங்களே கொண்டு போய் சொல்கிறோம், இது மாதிரி தவறாக தான் சார் கொடுத்துருக்காங்க. பிஎன்எஸ் ஆக்ட் ஆல்ரெடி ஒரு செக்ஷனை எடுத்துட்டாங்க. நீங்கள் சும்மா போய் அந்த ப்ரொவிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் இதில் தான் இருக்குதுன்ற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து கம்பேரிட்டிவ். ஸோ ஒரு செகண்ட் ஒப்பீனியன் போங்க. இரண்டாவது, நீங்கள் சிந்திச்சு செயல்படுங்க. பொதுமக்களுக்கு சின்ன கருத்து என்னென்னா, இது தவறுன்னு இன்ட்யூஷன் சொல்லும், ஆனால் அது மீறி செஞ்சு தான் பார்ப்போமே, அது பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய விஷயம். அறியாமை, ஆற்றாமை, செல்ஃப் டிசிப்ளினாக இருக்குது. தேங்க்யூ மேம். சார், உங்களுடைய கருத்து சார், ஒரு சட்டம் வந்து ஒழுங்காக செயல்படணும்னா மக்களும் வந்து இந்த பொறுப்புகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன சார் சொல்வீங்க? பொறுப்புன்றதை தாண்டி ஒரு 2-3 விஷயங்கள். முதல்ல மனசாட்சி, ரெண்டாவது கொஞ்சமாவது மனித நேயம், மூணாவது தைரியம். இது ஏன் மனசாட்சின்னு சொன்னால், மனசாட்சியோட பர்பஸ் என்னென்னா, நான் மற்றவங்கள பாதிக்காத மாதிரி இந்த சமுதாயத்தில் வாழுறேன், என்ன மற்றவங்க பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி நான் சமுதாயத்தில் வாழுறேன். இது ரெண்டும் மனசாட்சிக்கு உட்பட்ட செயல். இதை செஞ்சிங்கன்னா நீங்கள் சட்டத்தை மதிக்கிற நபராகிடுவீங்க. எல்லாரும் ஹெல்மெட் போட்டுன்னு போகிறாங்களா, நீங்கள் ஹெல்மெட் போட்டு போங்க, அதுதானே சட்டம் சொல்லுது. யாரையும் துன்புறுத்தாதீங்க. இது இந்த மாதிரி விஷயம். தைரியம் என்னென்னா, உங்களை சார்ந்தவங்க, என் பையனோ என் அப்பாவோ அவங்களும் சட்டத்தை மீறுறாங்கன்னா தைரியமாக அவங்களுக்கு சொல்லுங்கள், இதை செய்யுங்க, இது சட்டம் நம்மளை பாதுகாத்து தான் வச்சுருக்காங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். இதை தாண்டி இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த சின்ன சோம்பேறித்தனம், ரோடு கிராஸ் பண்ணணும், நின்று தான் கிராஸ் பண்ணணும், கரெக்டுங்களா? லெவல் கிராசிங் பண்ணக்கூடாது, ட்ராக் தாண்டக்கூடாது, சட்டம் சொல்லுதுன்னா அதை கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சிங்கனாலே நீங்கள் சட்டத்தை மதிக்கிற நபர் ஆகிடுவீங்க. இதெல்லாம் செய்யாததுனால தான் உங்களுடைய அந்த சட்டத்தை மீறுற அந்த தன்மை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகிறது. ஸோ இது குறைச்சாலே பொதுமக்கள் போதுமான அளவுக்கு சட்டத்தை மதிக்கிற அந்த எல்லைக்குள்ளே வந்துருவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். கலைச்செல்வன் சார், அந்த வரிசையில் நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த சட்டம் தெரிஞ்சுக்கிட்டா மக்கள் என்னென்ன குற்றங்களை அவங்க குறைக்கலாம் அப்படின்னு? சட்டத்தை மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, சட்டம் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்குலேயும் எவ்வளோ நேரம் இந்த ஜுடிஷியரி, இந்த நீதிமன்றங்கள் தற்சமயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல்கள்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா, இப்போ சொல்கிறேன் பாருங்கள், எடுத்ததுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு வர மாட்டாங்க, வேறு வழியே இல்லாட்டினா தான் கோர்ட்டுக்கு வருவாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, இன்னும் நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஏம்மா இந்த சட்டமே வேணாம், இந்த கோர்ட்டும் வேணாம், இந்த நீதிமன்றம் வேணாம், சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்குள்ளே சும்மா தீர்த்துக்கலான்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வருவாங்க. அதனாலேயாவது சட்டத்தை தெரிஞ்சுக்கணும், எங்கள் வழக்கில் உள்ள பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும், நீதிமன்றத்தில் வழக்குகள் இவ்வளோ தேஞ்சிருக்குன்னு சொல்லி தெரியணும். ஒவ்வொரு மக்களும் கஷ்டப்படுறதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா சின்ன பிரச்சனை நீங்களே செய்யாமல் விட்டுடுவீங்க. அப்படி நடந்தால் கூட உங்களுக்குள்ளேயே பேசி சமரசமாக போயிடுவீங்க தான் என்னோட கருத்து. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. அதே வரிசையில் நீங்கள் சொல்லுங்கள் மேம், இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் குற்றம் நடக்காது அப்படின்னா என்னது? எல்லாத்தையுமே பொதுமக்கள் வந்து லீகல் ஆப்ளிகேஷனாக பார்க்கறத தாண்டி மாரல் ஆப்ளிகேஷனாக பார்க்கணும். நற்பண்புகள், நல்ல நெறிகளுக்கு அவங்க சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பதன் மூலயமா அடுத்த தலைமுறையினர் வந்து அதை தெரிஞ்சு நல்ல முறையில் அதை செயல்படுத்துவாங்க. அதே போல் இப்போ இருக்கிறவங்களும் அதே தான், எல்லாத்தையும் வந்து இது ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் பார்க்காம மாரலாகவே இதை நான் செய்யணும்னு அவங்களே அந்த கடமையை உணர்ந்தாலே போதுமானது.
ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போ நம்ம ஜூனியர் அட்வொகேட்ஸ் கிட்ட நீங்கள் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒப்பீனியனோ சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிடுங்க யாராக இருந்தாலும். சார் நான் வந்து சட்டம் பயின்று வந்தேன். சட்டத்துக்கு முன்னாடி, அதாவது சட்டம் பயில்வதற்கு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பர்சன் வேற, சட்டம் பயின்றதுக்கு அப்புறமா இப்போ பயணிக்கிற நபர் நான் வேற. இந்த மாற்றம் வந்து எனக்குள்ளே இருக்குது. அதனால் சமூகத்தில் நடக்கிற எந்த விஷயத்தையும் பார்த்து பயம் இல்லாமல் இருக்கேன். பட் இதே பயம் எல்லா மக்களுக்கும் போகணும்னா அவங்க என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் சார். சரி, இதே பயம் எல்லாருக்கும் போகணும் அப்படின்னா அடிப்படை சட்டம் எல்லாருக்கும் தெரியணும். உங்களுக்கு அடிப்படை சட்டம் தெரியறதுனால தான் அந்த பயம் போயிடுச்சு. நான் இந்த வேலையை செய்கிறேன், நீ லஞ்சம் கேட்குற, இது தப்புன்னு கேட்குறது இந்த சட்டத்தின் அடிப்படையில் இவர் தப்பு செய்கிறாருன்னு நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. எனக்கு இது தெரியாது. சிம்பிளாக ஒரு காமன் மேனுக்கு சொல்கிற மாதிரி சொல்லணுன்னா, நீங்கள் அட்வொகேட் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அட்வொகேட் யூனிஃபார்மில் பைக்கில் போகிறீங்க ஹெல்மெட் போடாமல், உங்களை போலீஸ் கேட்குறது இல்லை. அப்படியே நிறுத்தி கேட்டாலும் சார் அட்வொகேட் சார்னு முதல் வார்த்தை அதான் சொல்கிறீங்க. ஏன் ஹெல்மெட் போடலன்றதுக்கு காரணம் சொல்கிறது இல்லை. கரெக்டுங்களா? இது நடைமுறையில் ஒரு விஷயம். இதே வேலையே ஒரு காமன் மேன் லுங்கி கட்டுன்னு போகிறப்ப சொன்னாக்கா அந்த போலீஸ்கார் விடுவாரா? ஏன்னா அடிப்படை சட்டம் தெரியாது. இப்போ அவர் வந்து சார் அவரை விட்டீங்க என்னையா சார் விடலன்னு கேட்குறதும் இல்லை. இந்த அடிப்படை சட்டம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளும் அந்த வேலையை செய்ய மாட்டோம், பொதுமக்களும் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அந்த தைரியம் எப்போ வரும்னா இந்த அடிப்படை சட்டம் தெரிஞ்சால் மட்டும்தான் தைரியம் வரும். எல்லா சட்டத்தையும் தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் எவிடன்ஸ் எப்படி கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணணுன்றத ஒரு ப்ரொஃபஷனல் அட்வொகேட்டாக எனக்கு இது தெரிஞ்சால் போதும். காமன் மேனுக்கு அது வேண்டாம். ஏன்னா he is not going to practice in court, but he is going to survive in the society. நான் சொசைட்டியில் வாழறதுக்கு எனக்கு தெரிய வேண்டிய அடிப்படை சட்டங்கள், என்னை யார் துன்புறுத்துறாங்க, அது போலீஸாக இருக்கட்டும், பப்ளிக்காக இருக்கட்டும், ரவுடிசமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். என்னை ஒரு கடைக்காரன் ஏமாத்துறா, சார் நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க, நான் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்ற அந்த அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சாலே தைரியம் தன்னால் வந்துடும். உங்களுக்கு தெரியாததுனால தான் தைரியம் குறையிறது. இது ரெண்டாவது. மோரலஸ் என்னுடைய டாபிக் ரிலேட்டட். இதே மாதிரி உங்களோட டிவைஸ்க்கு தெரிகிற விஷயம் என்னன்னு தெரிஞ்சால் டிவைஸ் மேலே இருக்க பயம் போயிடும். ஏன்னா நமக்கு அதுவும் தெரியறதில்ல. சரிங்களா? ஸோ அந்த விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டிவைஸையும் தைரியமாக பயன்படுத்தலாம். சட்டத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி டிவைஸையும் கொஞ்சம் தெரிஞ்சிங்கன்னு சொல்லுவேன் நான், சைபரில் இருக்கிறதுனால. தேங்க்யூ சார். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். சார், எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ சட்டம் எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்னு பார்த்தா, ஈவன் லா படித்தவங்களுக்கு கூடமே இன்னும் முழுமையாக சட்டங்கள் வந்து தெரியல. படித்தவங்களுக்கும் தெரியல, படிக்காதவங்களுக்கும் தெரியல. அப்போ படித்தவங்க கூட ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து லாவை வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க. இந்த படிக்காமல் இருக்காங்க பாருங்கள், படிப்பறிவு இல்லாத பொதுமக்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து சட்டத்துடைய விழிப்புணர்வு இல்லாமல் ரொம்ப பாதிக்கிறாங்க. சமூகத்தில் வந்து அந்த மாதிரியான பாதிப்புகள் குறையணும், சட்டத்தினுடைய அவேர்னஸ் வந்து அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னா என்ன பண்ணால் அது வந்து அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கும்? அதாவது இந்த சட்டம் புரிதல் வந்து அடிப்படை சாதாரண ஒவ்வொரு கடைநிலை ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, அடிப்படை மக்களுக்கும் சாதாரண குக்கிராமத்துக்கெல்லாம் சேரணுன்னாக்கா மெயினாக என்னன்னாக்கா நம்ம அட்வொகேட்டுங்க அந்த சர்வீஸ் எடுத்துக்கணும். ஏன்னா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சட்டம் படிக்காதவங்க நீங்கள் சட்டத்தை பற்றி ரொம்ப திறமையாக ஒரு சீனியர் அட்வொகேட்டும் ரொம்ப நாலேஜோடு இருப்பாங்க. ஆனால் அவங்க பிஎல் படிக்கலை, லாயராக இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணல, அட்வொகேட்டாக இல்லைன்னா அவங்க சட்டத்தை பற்றி தெளிவாக சொன்னால் கூட மக்கள் நம்ப மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க சட்டம் படிக்காதவங்க போய் அந்த இடத்துக்கு போக முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பணியை நம்ம அட்வொகேட்ஸ் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா நம்ம படித்ததுனால இவங்க அட்வொகேட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க நம்மளை நோக்கி மைண்டை செலுத்துவாங்க. இந்த அட்வொகேட்டுங்க மெயினாக எப்படி சொல்கிறேன்னாக்கா, கவர்மெண்ட்டு ஒரு லீகல் எய்ட் போர்டு வச்சுருக்காங்க. அது லீகல் எய்ட் போர்டு கூட ஒரு லிமிட் வரைக்கும் தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, பிஎன் பிரகாஷ் ஜட்ஜி என்ன சொன்னார்னா, லீகல் எய்ட் போர்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்டை அவங்க செலக்ட் பண்ணுறவங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அவங்க பேர் இருக்கணும். ஏன்னா அங்கே வர மக்கள் அந்த போர்டை பார்த்து எனக்கு இந்த லீகல் போர்டு இந்த மாதிரி இருக்குது, இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு போர்டை வைக்க சொல்கிறாங்க. எங்கே? போலீஸ் ஸ்டேஷனில். யார்? ஹைகோர்ட் ஆர்டரு. எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே அது செய்கிறதில்ல. அது அட்வொகேட் நம்ம தான் கேட்க முடியும். அதே போல் மக்களுக்கு எடுத்து செய்யணாக்கா ஒவ்வொரு குக்கிராமத்துலேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நண்பர்களோடு சேர்ந்து அங்கே உள்ள மக்களோடு சேர்ந்து நீங்கள் ஒரு டைப் வச்சிங்க, அங்கே உள்ள இளைஞர்களை சேருங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவர் சொல்கிற மாதிரி சைபர் கிரைம் போல் இப்போ எல்லாமே நிறையா சொஃபஸ்டிகேட்டட் வந்துருச்சு, ரொம்ப ஹைட் லெவல் டெக்னிக்கல் வந்துருச்சு, எல்லார் கையிலும் மொபைல் இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் மொபைல்
ஆப் வச்சுங்க, அங்கே லோக்கலில் ஒரு அட்வொகேட்டை வைங்க, அப்படி நம்ம டைப் பண்ணுங்க, டெய்லி அவங்களோட வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெயில் போடுங்க. இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா ஒவ்வொரு அட்வொகேட்டும் ஒவ்வொரு கிராமத்தை தத்தெடுத்தோம்னாக்கா இந்தியா லெவலில் ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். அது அட்வொகேட் மட்டும்தான் செய்ய முடியும். என்னுடைய அட்வைஸ் வந்து டோன்ட் டேக் எனிபடிஸ் அட்வைஸ், பி இண்டிபெண்ட். ஏன்னாக்கா இன்றைக்கி சொல்கிற சட்டம் ஹைகோர்ட்டில் சொல்கிறது ரிவர்ஸ் ஆகுது, சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறதும் ரிவர்ஸ் ஆகுது, அதுக்கு மேலே டிவிஷன் பெஞ்ச் நிறையா இருக்குது, ஃபுல் பெஞ்ச் இதெல்லாம். ஸோ ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா அதுனாக்கா மாற்றங்களுக்கு உட்பட்டதான் நம்ம ப்ராக்டிஸ். அதனால தான் ப்ராக்டிஸிங் அட்வொகேட்டுன்றோம். ஐயோ இவங்க சீனியர், இவங்க எக்ஸ்பீரியன்ஸு, ஐயோ இவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ரொம்ப ஜூனியர் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருங்க, மனசில் என்ன நினைக்குதோ போல்டு ஆர்கியூ பண்ணுங்கள். அதுதான் என்னோடய அட்வைஸ் உங்களுக்கு. தேங்க்யூ சார். என் சைட்லேருந்து ஒரு கருத்து இருக்கு. எஸ் சார். சரி, என்னுடைய ஃபெட்டர்னிட்டி ஜூனியர்ஸ் அப்படிலாம் சொல்கிறது இல்லை, என் இனத்து மக்கள் அப்படின்றதுனால சொல்கிறேன். சரி, உங்களோட ப்ரொஃபஷனில் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாவது சைபருக்குள்ளே வாங்க, சரிங்களா? இப்போது முன்னாடி மாதிரி எவிடன்ஸ் ப்ரெசன்டேஷன் இல்லாமல் இப்போ டிஜிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறமா, சரிங்களா, நீங்கள் ஃபைலிங்லேருந்து எடுத்து கோர்ட் ஆர்டர் வரைக்கும் ஆர்குமெண்ட் எல்லாமே டிஜிட்டலைஸ்ட், எல்லாமே வீடியோவில் பண்ணிடுறோம், எல்லாமே ஆன்லைனில் பண்ணிடுறோம். அப்போனா ஆன்லைனில் என்ன மாதிரி ஃப்ராடு நடக்கும், நான் ஒரு எவிடன்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு மொபைலோட ஸ்க்ரீன்ஷாட்டு, வாட்ஸ்அப்போட ஸ்க்ரீன்ஷாட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்கள் சாதாரணமாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேஸு, ஒரு ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் வந்து ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பை தான் எவிடன்ஸாக காட்டுறீங்கன்னா எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்ற இந்த பேசிக் விஷயங்கள் உங்களுக்கு தெரியலன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ உங்களுக்கு அது தெரியணும். ஒரு மானிட்டர்லேருந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஹேஷாக கன்வெர்ட் பண்ணி எப்படி அந்த ஃபைலை நீங்கள் கோர்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி நடுவில் யாரும் அந்த ஃபைலை மாற்றக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு டிவைஸ்லேருந்து யாரோ ஒருத்தர் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா எதை ரெக்கவரி பண்ண முடியும், எதை பண்ண முடியாது, இது எல்லாமே அட்வொகேட்ஸுக்கு தெரியணுமான்னு கேட்டால் இட் ஹஸ் பிகம் வெரி நெசசரி. கட்டாயமாக தெரிஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் சர்வைவ் பண்ணுற அந்த காலகட்டம் ரொம்ப குறைச்சிரும். இப்போ நான் சார் இருக்கிற காலகட்டத்தில் மொபைலே கிடையாது, அவர் வைக்கிறது தான் சட்டம். இப்போ அப்படி இல்லை, எல்லாமே டிவைஸ் தான் வைக்குது. சார் நான் இல்லை, நான் போகலை, நான் பேசலை, நான் இந்த இடத்துல இருந்தேனா இல்லையான்னு என் மொபைலை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, கரெக்டுங்களா? நான் பேசணுன்னா இல்லையான்னு என் வாய்ஸ் ரெக்கார்டை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, என் கால் ஹிஸ்ட்ரி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ ஒரு போலீஸ் கால் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அது மேனிப்புலேட் பண்ணதா இல்லையா நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஸோ அப்போ யாரோ ஒருத்தர் நம்மளோட சட்டத்தை டிசைட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ நான் சட்டம் படிச்சுட்டு யாரோ ஒருத்தர் சட்டத்தை டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சட்டத்தை வச்சு எப்படி வேலை செய்வோம்? அப்போது டிஜிட்டலாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி அதை கொஷின் பண்ணணுன்னாவது தெரியணும். ஒரு 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 65 இப்போ 63 ஏஎன்பி இல்லை, இப்போ 63 சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை எப்படி கொஷின் பண்ணணுன்னாவது தெரியணும். அதில் இருக்க லூப் ஹோல் என்னன்னாவது தெரியணும். எப்போ எக்ஸ்பர்ட் கொடுக்கணும், எப்போ ஒரு ஓனர் கொடுக்கணுன்ற இந்த டிஃப்ரென்ஸாவது நமக்கு தெரியணும்ல. அப்போ தானே நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுங்க. நீங்கள் பின்னாடி இப்போ ஜட்ஜுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுனால இப்போ யாரோ ஒருத்தர் அதை கொடுக்குறாங்கன்னா அது எப்படி நீங்கள் எப்படி கொஸ்டின் பண்ணுவீங்க? எல்லாமே வந்து போலீஸ் தான் கொடுக்கணும்னா அப்போ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி அடிப்படையான ஒரு சில விஷயங்கள், அது லேப்டாப், மொபைல், டிவைஸ் எதுவாக வேணுமா இருக்கட்டும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை சஸ்டெயினோட காலகட்டம் நிறைய இருக்கும். இப்போ என்னென்னா நான் சொல்கிறதுன்றது இப்போ இருக்கிற நடைமுறைக்கு. நீங்கள் ப்ரொஃபஷனில் இன்னொரு 5 வருஷம் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வேர்ச்சுவல் வேர்ல்டோட க்ரைமுக்கு வந்துடுவீங்க. எங்கேயோ வேர்ச்சுவல் வேர்ல்டில் நடக்கிற க்ரைமுக்கு நீங்கள் தான் அட்வொகேட். அப்போ எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது? புரியுதுங்களா? ஸோ இப்போ சஸ்டெயின் பண்ணால் தான் அதில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். உங்கள் பசங்க வரப்போ இந்த வேர்ல்டுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் இந்த வேர்ல்டில் சர்வைவ் பண்ணுறதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும். இது அட்வைஸ்லாம் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஐ திங்க் அவங்க மட்டும் ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னாங்க, நீங்கள் கேட்டலாம் சார். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம செயற்கை நுண்ணறிவு வந்து ரொம்ப பயன்படுத்துகிறோம். ஸோ அதில் வந்து என்னென்னா நம்ம ஒரு புகைப்படம் எடுக்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதில் ஒரு புகைப்படம் எடுக்கிறோம். ஸோ அதை நம்ம வந்து என்ன நம்மளோட புகைப்படம் எடுக்கும்போது அதை யூஸ் பண்ணும்போது அதில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட டேட்டாஸ், அதாவது நம்மளோட ரகசிய உரிமை அதில் வந்து என்ன ஆகுதுன்னா பாதிக்கப்படுது. ஸோ அதை வந்து எப்படி சார் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். ஸோ அங்கே வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பை பண்ணுறோம், வாங்குகிறோம் அந்த ப்ராடக்ட்டை. ஸோ அங்கே வாங்கும்போது அவங்க நம்மளோட நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்து வாங்கிட்டு நம்மளுக்கு ரெகுலராக மெசேஜஸ் அந்த மாதிரி இந்த டேட்டாஸை வந்து அவங்க வந்து மற்ற கம்பெனிஸோ இல்லைனா வந்து மற்ற ஏதாவது ஒரு நீட் அவங்களுக்கு இருந்ததுன்னா அதை வந்து அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி தடுக்கிறது சார்? சரி, இதுக்கு ஆஸ் அன் அட்வொகேட்டாகவே பதில் சொல்லிடலாம், காமன் மேனாக இல்லாமல். முதல்ல உங்களோட நம்பரை தரது யார்? ஏன் தரீங்க? தரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? தரணும்னு எந்த சட்டம் சொல்லுது? என் டேட்டா உனக்கு எதுக்கு சார்? 9 கூட நான் ஃபோட்டோ எடுக்கலாம் சார், என் ஒய்ஃப் கூட இன்னொருத்தர் ஃபோட்டோ எடுத்தால் நான் எப்படி சார் ஒத்துப்பேன்?
அவங்களும் பொண்ணு இவங்களும் பொண்ணு, ப்ரைவசி எப்படி பாதிக்கும்? பர்மிஷன் யாருக்கு வேணும் யாருக்கு இல்லைன்றதுக்கு ஒரு சட்டம் இருக்குதுல்ல. அப்போ என் நம்பர் உனக்கு எதுக்கு, என் இமெயில் ஐடி உனக்கு எதுக்கு? அவனோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. இது பொதுவான விஷயம் இல்லை சார். கொடுத்தா தான் சார் நமக்கு வந்து பின்னாடி ஆஃபர் எதனா வந்தால் வரும் சார், அந்த மாதிரி எண்ணத்தில் தான் சார் நான் கொடுக்குறேன், நான் காமன் மேன் சார் அப்படின்னு நீங்கள் அட்வொகேட்லேருந்து காமன் மேனுக்குள்ளே குதிச்சிட்டிங்கனாக்கா, இந்த காமன் மேனுக்கு சொல்கிற விஷயங்கள் டிபிடிபி ஆக்ட்னு நம்மளோட சட்டத்தில் ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா. இப்போது ஜிடிபிஆர் சொல்கிறோம் இல்லையா, மற்ற நாட்டில் ஜிடிபிஆர், அந்த மாதிரி நம்ம ஊரில் டிபிடிபி ஆக்ட். அப்போது என்னுடைய டேட்டா வச்சுட்டு நீ என்ன பண்ணணும்னு உனக்கு ஒரு விதிமுறை இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏர்டெல்லில் ஒரு கனெக்ஷன் வாங்குகிறேன், என்ன ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நான் ஆதார் கார்டு தரேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஏர்டெல்லோட கனெக்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு வோடஃபோனுக்கோ இல்லை வேறு எதுனா ஒரு கனெக்ஷனுக்கோ போய்ட்டுறேன். இப்போ என்னுடைய டேட்டாவை வச்சுக்கிறதுக்கு ஏர்டெல்லுக்கு பெர்மிஷன் இருக்குதா? இல்லை. அதை அவங்க எரேஸ் பண்ணணும். எவ்வளோ நாளுக்குள்ளே? இந்த சட்டத்தில் இருக்குது. பை சான்ஸ் உங்களுக்கு வேறு யாருன்னா உங்களோட ஆதார் கார்டையோ உங்களுடைய மொபைல் நம்பரையோ ஆக்சஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனோ உங்களுக்கு வேறு எதுனா கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் ரிவர்ஸ் செக் பண்ணி யார் கொடுத்தது, ஓகே ஏர்டெல்லோட டேட்டா பேஸ்லேருந்து வந்துச்சுன்னாக்கா நீங்கள் ஏர்டெல் கிட்ட காம்பன்சேஷனோ ஃபைனோ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுக்கு நமக்கு சட்டம் இருக்குது சரிங்களா. அப்போது இது பப்ளிக்கு தெரியாது. ஆஸ் அ அட்வொகேட்ஸாக நமக்கு இது தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரொம்ப ரீசெண்டாக போன 14th தான் இது வந்து ஆக்டிவேட் ஆச்சு. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முதல்ல வராது. ரெண்டாவது விஷயம், அன்னெசரி கால்ஸ் மாதிரி வருது அப்படின்னா உங்களுக்கே டூ நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன்லாம் இருக்குது டிஎன்சியில், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்றத தெரிஞ்சுங்க. இதுதான் நான் சொன்னேன், மினிமல் சைபராவது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக சர்வை பண்ண முடியும், மற்ற டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். நமக்கு எது தெரியாது, எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கோம். உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஜிமெயில் இருக்குதா? என்றைக்காவது ஜிமெயிலில் லாக் அவுட் பண்ணிங்களா? ஏன்? யூ ஆர் பிகமிங் ஸ்லேவரி டு தி ஐடி கம்பெனிஸ். ஜிமெயிலை கேன்சல் பண்ணால் என் ப்ளே ஸ்டோர் வேலை செய்யாது, ப்ளே ஸ்டோர் வேலை செய்யணும்னா பாதி மொபைல் வேலை செய்யாது. அப்போ சம்மன் இஸ் மானிட்டரிங் யூ ரெகுலர்லி, கரெக்டா? நாட் தி கவர்மெண்ட், ப்ரைவேட் பர்சன். ஹூ ஹஸ் கிவன் த பவர்? நம்ம தான் கொஷின் பண்ணணும். பீயிங் அன் அட்வொகேட், அதை தான் சொல்கிறேன், என் இனத்து மக்கள் சொல்கிறோம் இல்லையா, நம்ம தான் கொஷின் பண்ணணும். என்னை ஏன் இந்த மாதிரி லாக் பண்ணுறீங்க? ஏன் போடுங்க கேஸு. ஜிபே யூஸ் பண்ணுறீங்களா? RBI does not authorize GPI. அப்போ ஏன் ஜிபிஐ யூஸ் பண்ணுறீங்க? அப்போ எல்லாரோட டேட்டா பேஸும் எவ்வளோ சார் மொபைலில், எவ்வளோ சார் உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கீங்க? இதோ ஜிபிஐ பார்த்து சொல்கிறேன் சார். ஏன் பணம் நான் சம்பாரிச்சது எனக்கு தெரியாது, கரெக்டாக? என் டிவைஸ்க்கு என் ஜிபேக்கு தான் தெரியும். அப்படின்னா என்னென்னா யாரோ ஒரு ஃபாரின் கம்பெனி தான் தெரியும், கரெக்டாக? அப்படி தான் நம்ம வாழறோம். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மாறணும்னா இதை கேள்வி கேட்குற தன்மை வரணுன்னாலே நமக்கு அடிப்படை சட்டமும் இந்த சைபர் நாலேஜும் தெரியணும். அது தெரிஞ்சிச்சுன்னா வில் எஸ்கேப். சரிங்களா? தேங்க்யூ சார். அவர் கேட்டிருந்தார் இல்லையா, இப்போ படிப்பறிவு இல்லாதவங்க கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு. ஸோ சார் சொன்ன மாதிரி வழக்கறிஞர்கள் அந்த கடமையை எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி, பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படுற சட்டங்களை நம்ம அவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் சேர்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் போக்சோ சட்டத்தை பற்றி அவங்களோட சிலபஸில் அதை பற்றி ஏதாவது அவேர்னஸ் கொண்டு வரலாம். பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். இதுவே வந்து பருவ பெண்ணாக இருந்தாங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பற்றி, பாஷ் பற்றி, இதெல்லாம் நம்ம வந்து அர்பன் ஏரியாஸில் ரொம்ப சுலபமாக அவங்களுக்கு கிடைச்சிருது, அவேர்னஸ் இருக்குது. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பணிபுரிகிற இடத்துல அந்த மாதிரி அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கலாம். இதே வயசானவங்களாக இருந்தால் படிக்க தெரியாதவங்க கூட டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அரசாங்கம் அதை கையில் எடுத்துட்டு அதன் வழியாக வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். இந்த பெற்றோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பற்றிலாம் எடுத்துரைக்கலாம். அதை பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஸோ இந்த விதத்தில் மக்களும் சேர்ந்து, வழக்கறிஞர்களும் சேர்ந்து, அரசாங்கமும் சேரும் பட்சத்தில் எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு ஏற்படும். தேங்க்யூ மேம். கீதா மேம், இப்போது மக்களுக்கு சட்டம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாட்டில், வீட்டில், எல்லா இடத்துலையும் என்னென்ன மாற்றங்கள் வரும் மேம்? முதல்ல பார்க்கணுன்னா சட்டம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறோன்னா, நான் ஒரு சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறோம், குடிமகன் சொல்கிறோம். நான் பிறந்துட்டேன் பை பர்த், ஓகே, நான் அங்கே தான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்னை யார் பாதுகாக்க போகிறா? இப்போ எப்படி அப்பா அம்மான்ற மாதிரி அந்த ஸ்டேட்டோ யூனியன் டெரிட்டரியோ இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ நான் முதல்ல என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் ஏன் ஆதார் கார்டு வச்சுருக்கேன், நான் ஏன் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், நான் ஏன் வந்து இந்த ரேஷன் கடையில் போய் வாங்குறேன், இந்த மாதிரி காமனான விஷயங்கள். அதாவது மாற்றம்லாம் வந்து நம்ம இயல்பாக நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் தான் சட்டத்தில் மாற்றமாக வருது. அரசியலில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொல்கிறோம், ஃபண்டமெண்டல் டியூட்டியும் இருக்குது. 51A கொண்டு வரும்போது நான் படிக்கிறேன்னா எனக்கு எஜுகேஷன் ஃப்ரீயாக இருக்கணும். அரசு பள்ளிகள் இருக்குது, மருத்துவம்,
கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதே மாதிரி எனக்கு என்ன தேவை, ஒரு எசென்ஷியலான ஃபுட்டு, அதுதான் சிவில் சப்ளைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்க, ஒரு அட்டவணையம் கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் இந்த நாட்டோடைய பிரஜை தான், உங்களுக்கு இதை எல்லாமே அனுபவிக்க முடியும். இது எல்லா நாட்டையோட நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக என்னென்ன வேண்டுமோ அத்தனையுமே அரசியலமைப்பில் கொடுக்குறாங்க. அதில் எங்கேயா உரிமை மீறல் நடக்குதா, உங்களுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் போக முடியும். நான் இந்த ஸ்கூலில் போய் படிக்கிறேன், இந்த ரூல்ஸ், இப்போ ஒரு வேலைக்கு போனீங்கன்னா இதுதான் கோட் ஆஃப் கான்டாக்ட், அந்த மாதிரி கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு வரீங்கன்னா இதுதான் ப்ரொசீஜர். சிவில்குள்ளே வந்தால் இது ப்ரொசீஜர், கிரிமினல்குள்ளே வந்தால் இது ப்ரொசீஜர். அப்போ அதுக்கு அந்த துறையில் படித்தவங்க தான் உள்ளே போய் அதில் இருக்க நீதிமன்றத்தில் எப்படி போய் பேச முடியும், பெஞ்ச் அண்ட் அ பார்னு சொல்கிறோம். அப்போ மேலே இருக்க ஒரு ஜட்ஜு நீதிபதி அதை என்ன பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு செல்லும்போது நான் என்னுடைய ஸ்டாண்ட் என்ன, எனக்கு என்ன மாதிரியான பரிகாரம் வேணும், நான் என்ன பிரச்சனைக்காக வந்தேன். எப்படி கிளைண்ட்ஸ் வருவாங்கன்னா அணுகுமுறை, இப்போ நாங்கள் எல்லாரும் வழி நடத்துகிறோம், ஆனாலும் அவங்க பிரச்சனையை கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அப்புறம் பரிகாரம் எப்படி கிடைக்குது அப்படின்னு இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், எனக்கு தேவைப்பட்ட சட்டங்கள். நான் படிப்பில் பாதிக்கப்படுறேன்னா, எனக்கு ஒரு டிஎன்பிசிக்கு போகிறேன், எனக்கு எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு ரிசல்ட் வரல, ஸோ அங்கே என்ன சட்டத்தில் எனக்கு எப்படி உள்ளே வர முடியும், இந்த பேசிக் ரைட்ஸ் அவங்களுக்கு தெரியணும். அப்போ படித்து பார்க்குற அந்த நோட்டில் ஒரு பேப்பர் இண்டு கொடுக்குறாங்களே, படித்து பார்த்தல் ஃபஸ்ட்டு மாற்றம்ன்றது அவங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். சின்ன சின்ன விஷயம் நீங்கள் என்ன இருக்கோ அந்த குறிப்புகளை படிக்கிறது இல்லை. பின்னாடி ஒரு ஆதார் கார்டு பின்னாடி ஒரு 4 டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, வெப்சைட் இருக்கும், ஆனால் நம்ம என்ன வேணும், இது எப்படி எடுக்கிறது, சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்க்கு எங்கே போகிறது, சர்வீஸ் மையம் என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட சட்டத்துக்கு உள்ளே போனீங்கன்னா அந்த வெப்சைட்டை படித்து பார்க்குறீங்களா, அந்த வெப்சைட்டில் வேறு ஏதாவது லிங்க் வந்தால் அட்டன் பண்ணாதீங்க, அது உங்களை பற்றி தகவல் கேட்கல, நீங்கள் அதை போய் படித்து தான் பார்க்க சொல்கிறோம். இந்த மாதிரி அவேர்னஸ், கொஞ்சம் விழிப்புணர்வும் இருங்க, அதை பற்றியான தகவல் செய்யுங்க. இந்த மாற்றங்களை கொண்டு சின்னதாக நம்மக்கிட்ட ஆரம்பித்தாலே உங்களுக்கு சட்டம் புரிய ஆரம்பிச்சிடும். ஐம் நிவேதா. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும். பட் என்னோட லைஃப்பில் நடந்ததை ஷேர் பண்ணணும். நான் ஏன் இந்த அட்வொகேட் ஃபீல்டுக்கு வந்தேன் அப்படின்னு நான் சொல்லணும். என்னோட ஃபேமிலி, என்னோட மதர் ஆஸ் மேம் செட் தான், என்னோட மதர் அவங்க மேரேஜ் அப்போ 16 அவங்க ஏஜ். நிறைய டொமஸ்டிக் வைலன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்க. நாங்கள் பார்க்கும்போது எனக்கே தெரியல டொமஸ்டிக் வைலன்ஸ்னு எனக்கு தெரியல. பட் நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், எனக்கு தெரியல. அப்போது நான் 10th ஒரு 9th 10th வரும்போது சோஷியல் ஸ்டடீஸில் அதில் இருந்துச்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் என்னென்ன நிறைய இருந்துச்சு. அப்போ படிக்கும்போது அங்கே தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ தான் நான் ஒரு மதருக்கு ஸ்டாண்ட் எடுத்து, இப்போ மதர் என்னை விட போல்டாக பேசுகிறாங்க. நான் மம்மியை கைட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வைலன்ஸ்னே தெரியாமல் லைஃப்பை லீட் பண்ணியிருக்காங்க 32 இயர்ஸாக. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கும்போது. நான் லைஃப்னா இப்படி தான் இருக்கும். அவங்க பேரண்ட் கிட்ட கேட்கும் போதும் இது லைஃப்னா இப்படி தான்மா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எனக்குமே தெரியல, என்னோட சிஸ்டருக்கும் தெரியல. நான் தான் வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அண்ட் அட்வொகேட். அது ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் எனக்கு நினைக்கும் போது. அதனால தேங்க்யூ. நெக்ஸ்ட் சிந்துஜா மேம், நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். எதனால லா முக்கியம், எதுக்காக நீங்கள் லா எடுத்தீங்க? லா எதுக்காக முக்கியம்னா, நான் ஒரு கேஸில் லாவோட கான்ட்ரரி வியூஸை பார்த்தேன். என்னன்னா அது என்னோட கிளைண்ட் ரொம்ப பாமர மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு சொத்து வாங்கினாங்க, ஒரு வீடு. அந்த வீடு அவங்களோட அந்த இல்லிட்ரேட்டை பயன்படுத்தி இன்னொரு பர்சன் இல்லீகலாக அவங்ககிட்ட டைட்டில் டீட்ஸை மாற்றிக்கிட்டு அவங்கள அந்த வீட்டிலேருந்து வெளியே துரத்திட்டாங்க. ஸோ இமீடியட்டாக இவங்களுக்கு தேவைப்பட்ட ரெமெடி என்னென்னா அந்த வீட்டோட பொசஷன். ஸோ அது இப்போது லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியோட உரிமையாளர் தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்னு சொல்லுது. ஸோ அப்படி பார்த்தா இவங்க அந்த வீட்டுக்கு பை டாக்குமெண்ட் உரிமையாளர் கிடையாது. பிகாஸ் டைட்டில் டீட்ஸ் எல்லாமே அவங்களோட இக்னரன்ஸை யூஸ் பண்ணிட்டு மாற்றிக்கிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு ரெமெடியே இல்லையா? அப்போது சட்டத்தில் இவங்களுக்கு ரெமெடியே இல்லைன்றப்போ தான் செக்ஷன் 6 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் என்ன சொல்லுதுன்னா, டைட்டில் இருக்கோ இல்லையோ சட்டத்தை மீறி நீ ஒரு பர்சனை வெளியேற்றினா இமீடியட்டாக அவனுக்கு அந்த பொசிஷனை கொடு. அதுக்கப்புறம் யூ ஆர்கியூ அபவுட் யோர் டைட்டில். அதுக்கப்புறம் டைட்டில் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா சட்டத்தைப்படி யூ ஷுட் எவிக்ட். ஸோ எந்த லா ஒரு டைட்டில் இருக்கிற பர்சனை தான் உரிமையாளர்னு சொல்லுதோ அதே லா, அந்த லாவை சுப்ரீம் சொல்லுவாங்க, லா சுப்ரீம் ஆஃப் த லேண்ட். ஸோ சட்டவிரோதமாக ஒருத்தர் நீ வெளியேற்றுனா அப்போ சட்டத்தை நீ கையில் எடுத்துக்கிட்டுன்னு அர்த்தம். அதை என்றைக்குமே அலோவ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியில். ஸோ அப்போ அதே சட்டம் கம்ஸ் டு த எய்ட் ஆஃப் தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆல்சோ. உனக்கு உரிமை இருக்குது இல்லை, இமீடியட்டாக நீ பொசிஷனை கொடு அவனுக்கு. அதுவும் சிவில் கேசஸ்னாலே மோஸ்ட்டாக சமாதியில் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க, அவ்வளோ வருஷம் இழுக்கும்னு சொல்லுவாங்க.
பட் திஸ் ஆக்ட் இஸ் ஸ்பெசிஃபிக் கிளியர் தட் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேசஸ் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் 6 months பீரியட். அப்போ 6 மாதத்துக்குள்ளே இது வந்து கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். யாராவது உங்களை வந்து இந்த மாதிரி அநீதி நடந்துச்சுன்னா யூ ஹாவ் எ வெரி குட் ஸ்பெசிஃபிக் ரெமெடி. ஸோ இது வந்து என்னோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. என்னோட பேர் ஜனனி. நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எனக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ சட்டம் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தருக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்கணும். ஸோ ஒரு மனுஷனாக நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு மனித உரிமையோடு வாழ்கிறதுக்கு சட்டம் தான் வந்து ரொம்ப தேவையாக இருக்கும். இப்போது ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து அவனோட உடம்பு உயிருக்கு பாதுகாக்கிறதுக்கு குற்றவியல் சட்டம் வரும் பாதுகாப்புக்கு. இப்போ அவனோட அவன் சம்பாதிக்கிற ப்ராப்பர்ட்டி இதுக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு சிவில் நடைமுறை சட்டம் வரும். அதே மாதிரி அடிப்படை உரிமையிலே பிரச்சனை அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வந்து பாதுகாப்புக்கு வரும். ஸோ இந்த சட்டத்தை பற்றிலாம் வந்து சாதாரணமாக ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் மக்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது போலீஸ் ஸ்டேஷன்னா பயப்படுவாங்க, நீதிமன்றம்னா பயப்படுவாங்க. இப்போ நீங்கள் சாதாரண மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸுக்கோ இல்லை ஒரு வாகனம் வாங்கிறதுக்கு கூட ஒரு வங்கியை அணுகி ஒரு லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை கட்டாமல் ஒரு பிரச்சனையில் வீட்டில் இருக்கிற பிரச்சனையில் கட்டாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா வங்கியிலேருந்து ஃபோன் வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இன்றைக்குள்ளே கட்டலை அப்படின்னா உங்களுக்கு வந்து டீஃபால்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை இன்றைக்கே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் இப்போ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இந்த விழிப்புணர்வு கொடுக்குற ஷோ பார்க்கறதுனால அவங்களுக்கு வங்கினால் எந்தவித சட்டப்பூர்வமாக இல்லாமல் டைரெக்டாக வந்து அரெஸ்ட் பண்ண முடியாதுன்ற விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று, எதுவாக இருந்தாலும் வங்கியால் நீதிமன்றத்தை அணுகி தான் வந்து நமக்கு கிட்ட அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ண முடியுன்ற விழிப்புணர்வு தெரியும். ஸோ இந்த ஷோ மூலமாக மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தேவையான அடிப்படை விழிப்புணர்வு இருக்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க, சட்டமும் அவங்க உதவிக்கு அணுக முடியும். ஸோ அடுத்தபடியாக சங்கரன் சார், நீங்கள் ஏன் சட்டம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னென்ன மாற்றங்கள் வந்தால் சட்டத்தில் இன்னும் மேம்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது ஒரு இஸ்லாமியர் திருக்குரானை தெரிந்து வைத்திருக்கிறாரோ இல்லையோ, ஒரு கிறிஸ்தவர் பைபிளை தெரிந்து வைத்திருக்கிறாரோ இல்லையோ, ஒரு இந்து பகவத்கீதையை தெரிந்து வைத்திருக்கிறாரோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு சட்டத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டம்தான் கேசவானந்த பாரதி என்ற வழக்கு எல்லா வழக்கறிஞர்களுக்கும் தெரியும், மிகப்பெரிய வழக்கு. உச்சநீதிமன்றத்திலே அந்த வழக்கிலே அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை என்ன சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்றால், அது ஒரு கட்டிடத்தினுடைய அடிவாரம் முதல்ல தோன்றும் இல்லையா, அந்த அடிவாரம் அது முதல்ல வந்து ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தான் கட்டடம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பேசுகின்ற சைபர் லா, ஃபேமிலி லா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லா சட்டங்களும் அந்த கட்டிடத்தினுடைய ஒவ்வொரு கிளைகளாக இருக்கின்றன. ஆனால் அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்லுகின்ற அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள், ஆர்டிக்கிள் 12 35 வரைக்கும் இருக்கின்ற அடிப்படை உரிமைகளும், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இப்படி நெறிமுறைகளை உருவாக்கி அந்த அடிப்படை அந்த அடிவானம்தான் முக்கியம். அதை தகர்த்தால் அந்த கட்டிடம் இருக்காது. ஆகவே அரசியலமைப்பு சட்டத்தை எல்லா குடிமகனும் தெரிந்திருக்க வேண்டும். எல்லா சட்டங்களையும் பொதுமக்கள் தெரிந்து வைத்திருப்பது கஷ்டம். ஆனால் அடிப்படை சட்டமாக இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தை எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மற்ற சட்ட அறிவுகள், போக்குவரத்து விதிகளோ இல்லை திருமண சட்டங்களோ சிறிது தெரிந்திருக்கலாம், மற்றவற்றை வழக்கறிஞர்கள் பார்த்து கொள்வார்கள். ஏனென்றால் ஒரு புகார் கொடுப்பது, ஒரு வழக்கிடுவது என்று இன்றைக்கு மக்களுக்கு தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் நான் சொல்வது அடிப்படையாக இருக்கின்ற இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு லா டே ஸ்பெஷலில் வந்துட்டு அட்வொகேட்ஸ் வந்துட்டு மிகவும் ரொம்ப ஸ்பெஷலாக்கி கொடுத்துருக்கீங்க. அனைவரும் வந்து உங்கள் ஸ்பெஷல் டேயில் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் மேம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைக் எப்படி ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கிற அந்த ஜூனியர் அட்வொகேட் லைஃப்பில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அட்வொகேட்ஸ் ஆல்சோ ஆன் த கிரவுண்ட். ஓகே, until then this is Nila signing off and இது சட்டம் ஒரு வகுப்பறை.